நம்பிக்கையை நம்ம 3 பேர் மேல வைக்கலாம். இதை செய்த தேவன் மேல வைக்கலாம், தேவன் பயன்படுத்தின மோசே மேல வைக்கலாம், அல்லது அதற்காக பயன்படுத்தப்பட்ட மரத்தின் மேல் வைக்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? தேவன் மேல வைக்கணும். இன்றைக்கு ஜனங்கள் தேவன் மேல நம்பிக்கை வைக்காம ஊழியர்கள் மேல என்ன செஞ்சிட்டாங்க? நம்பிக்கை வச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு சீஷர்கள் பெருகுவதற்கு பதிலாக ரசிகர்கள் பெருகிட்டாங்க. இயேசு மேல நம்பிக்கை வைத்து சீஷர்கள் பெருகுவதற்கு பதிலாக மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். எப்போதுமே நான் சொல்லுவேன், இயேசு அற்புதங்களை செய்து எங்களை பயன்படுத்தலாம். உங்கள் நம்பிக்கையை எங்களை பயன்படுத்துகிற இயேசுவின் மேல் வையுங்கள். வனாந்தரத்தில் தப்பு பண்ணோன்னு அவர்களை பாம்பு என்ன செய்தது? கடித்தது. உடனே தேவன் சொல்லுகிறார், ஒரு பாம்பு போன்ற ஒரு கம்பல ஒரு பாம்பை போன்ற ஒன்றை உருவாக்கி தூக்கி நிறுத்துங்க. அதை பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பிழைப்பார்கள். இப்போ சுகம் கொடுத்த தேவனை விட்டு எதை பிடித்துக் கொண்டார்கள்? அந்த பாம்பை பிடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நாம இயேசுவை நோக்கி பாருங்கன்னு சொன்னா அவங்க எதை நோக்கி பார்க்காங்க? தேவன் பயன்படுத்தினது அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய்தார். பாம்பு போன்ற ஒன்றை என்ன செய்யுங்க? தூக்கி நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார். அதை காலமெல்லாம் அதன் மேல் நம்பிக்கை வைங்கன்னு அவர் என்ன செய்யல? அதை வைத்திருந்தார்கள். பின்னாட்கள் அதை உடைத்து போட்டார்கள். அதுவரை அதன் மேல் நம்பிக்கை என்ன செய்திருந்தார்கள்?